பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 2 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 3வது மாதத்தையும் காணும்படி செய்த கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மார்ச் மாதத்தில் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நிச்சயமாய் கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த மாதம் உயர் ஸ்தலத்தின் ஒரு மாதம். இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் நினைக்கிற ஒரு லெவல் அல்ல, நாம் நினைக்கிற ஒரு உயர்வு அல்ல, அவர் நினைக்கிற ஒரு உயர்வுக்குள்ளே அவரால் நடத்த முடியும். அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய கால்களை அவர் மான் கால்களுக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். பாருங்களேன், ஒரு மானை நம்ம எடுத்துக்கொண்டா அந்த மான் ரொம்ப விரைவாய் ஓடும். ஒருவேளை பெரிய பெரிய சிங்கம் புலி அதை பட்சிக்க வரும் பொழுது அது ரொம்ப விரைவாய் ஓடும். மான போல உள்ள ஒரு பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். இந்த பலன் எதற்கு தெரியுமா? நீங்கள் ஓடி 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 கீழே இருப்பதற்கு அல்ல. why God gives this strength? ஆண்டவர் ஏன் இந்த பலத்தை தருகிறார் என்றால், நீங்கள் உயர் ஸ்தலங்களிலே ஏறுவதற்கு அல்லது உயர் ஸ்தலங்களிலே நடப்பதற்கு இந்த ஒரு பாக்கியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் ஜெபம் உயர் ஸ்தலத்தின் ஜெபமாக இருக்கட்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்வான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலைக்கு கர்த்தர் மோசே வர சொல்லும் பொழுது சொன்னார், நீ ஆயத்தமாய் வர வேண்டும், ப்ரிப்பரேஷனோட வா. 2வது, நீ ப்ரெசன்ஸ் சமூகத்தில் நீ நிற்கும்படி வா. 3வது, பர்சனல் ரிலேஷன்ஷிப். மோசே கர்த்தரோடு அவன் உறவாடி கொண்டிருந்தான். அதனால தான் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் எழுந்தருளுவீராக என்று சொல்கிறான். அதுபோல் ஒரு உயர் ஸ்தலங்களின் அனுபவம் நமக்கு வேணும்னா இந்த மாதத்தில் கர்த்தரோடு நம்ம நெருங்கி வாழணும், அவரை தேடணும். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் செய்ய முடியும். அவர் அதைவிட உங்களை உயர் ஸ்தலங்களிலே உயர்த்த வல்லவர். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதத்தில் அவர் உங்களை பலப்படுத்துவார். மான் கால்களுக்கு ஒத்த பலத்தை கொடுத்து உங்களை நடக்க பண்ணி ஓட செய்து உயர் ஸ்தலங்களிலே உங்களை நிற்கச் செய்ய அவர் வல்லவர். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை சொல்கிறார், என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே என்னை நிற்க பண்ணுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்வை கர்த்தர் நிற்க பண்ணுவார். நீங்கள் இன்னும் ஓடுவீங்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. ஏயா இந்த பலவீனம் சோர்ந்து போகாதீங்க. உங்களை நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஐச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையின்படியே நிரப்புங்க, பலப்படுத்துங்க. உயர் ஸ்தலங்களின் அனுபவங்களை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.